ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்னான். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்டிருந்தாரு கூகுள் ட்ரெண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. அதை பற்றி அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எப்படி யூஸ் பண்ணலாம், அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, கூகுள் ட்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக்ப்ளான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட சேர்க்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். என் பேர் நவீன்குமார் பரமசிவம். Amazon Web Series Student Ambassador, Shisha Corner MVP and Interstellar Student Partner. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ட்ரெண்ட்ஸுங்கிறது ஒரு அனலிட்டிக்ஸ் மாதிரி தான், ஒரு கிராஃப் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதேமாரி இந்த உலகத்தில் கூகுள் சர்ச்சாக இருக்கட்டும், இல்லை யூடியூப்லேயே இருக்கட்டும், மக்கள் வந்து எதை அதிகமாக தேடுறாங்க, என்னென்ன டாபிக்ஸில் தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் கூகுள் ட்ரெண்ட்ஸ். அந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த வேர்ல்டில் எது அதிகமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு கூகுள் ட்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து எதை அதிகமாக தேடி படிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கூகுள் ட்ரெண்ட்ஸை அனலைஸ் பண்ணலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் இந்த யூடியூபர்ஸ்க்கு வந்து அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து ஒரு வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுவாங்க. யூடியூப் நல்ல ட்ரெண்ட் ரீச் கிடைக்கும். இல்லை மக்கள் வந்து எந்த ப்ராடக்ட் அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுறாங்க கூட இதை பற்றி அனலைஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்பிசி இல்லைன்னா கேட் எக்ஸாமுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் வந்து லேர்ன் பண்ணது நல்லாயிருக்கும், மக்கள் எது அதிகமாக சர்ச் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸில் நான் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் டெமோ வீடியோவை நான் சிஸ்டமில் காட்டுறேன். வாங்க நம்ம சிஸ்டமில் போய்ட்டு அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, நம்ம சிஸ்டம்குள்ளே வந்தாச்சு. சிஸ்டமில் நீங்கள் ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம், மொசைலா ஃபயர்ஃபாக்ஸ். நீங்கள் மேக் யூஸராக இருந்தீங்கன்னா சஃபாரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஆர்எல் பாக்ஸில் trends.google.comனு நீங்கள் டைப் பண்ணணும். trends.google.com டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது டைரெக்டாக உங்களுக்கு கூகுள் ட்ரெண்ட்ஸ் வெப்சைட்க்கு ரீடைரக்ட் பண்ணும். உங்களுக்கு கூகுள் ட்ரெண்ட்ஸ் பேஜ் வந்து இப்படி தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டில் என்ன அதிகமாக தேடிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டாபிக் கொடுத்துருக்காங்க. கடாஷியான் வேர்ல்டு கப் பற்றி நீங்கள் சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அமெரிக்காஸ் மட்டும் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப்னால் வேர்ல்டில் எங்கெங்கே சர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி க்ரீன் மார்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சர்ச் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஃபுட்பால், அமெரிக்கன் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட்ஸ் காட்டுது. இந்த மாதிரி கிராஃபில் காட்டும். ஆல்ரெடி நான் வீடியோ சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஸ்பெசிஃபிக்காக தேட போகிறோம். இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்டில் தான் இந்த பேஜ் வந்து வரும். நீங்கள் என்ன பண்ணால் நம்ம இந்தியாவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியாவில் தான் இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் ட்ராக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்தியா இருக்கும். இந்தியாவில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து எதுவும் சேஞ்ச் ஆகுது, நம்ம உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொரோனா வைரஸில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் பற்றி சர்ச் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் கொரோனா வைரஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். இந்த சர்ச் பாரில் டைப் பண்ணணும். கொரோ அப்படின்னு சொல்லும் போதே ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா சஜஷன்ஸ் வருது. கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. கொரோனா வைரஸ் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோன்னே டிஃபால்ட்டாக அது பாஸ்ட் 12 monthsோட ஹிஸ்ட்ரி தரும். ஃபஸ்ட் நம்ம மேல் டேப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஆல்ரெடி கொரோனா வைரஸ் நம்ம கொடுத்த கண்டென்ட், சர்ச் கண்டென்ட் இங்கே இருக்குது. கம்பேர் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது கொடுத்து கூட இந்த டேட்டாவும் அதை கம்பேர் பண்ணிக்கலாம். நான் அதுக்கப்புறமேல் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அது கீழே பார்த்திங்கன்னா இந்தியன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு வைடு கூட சர்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக சர்ச் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியா டிஎஃப் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் பீரியடில் பாஸ்ட் ஹவர், லாஸ்ட்டு 3 மணி நேரம், அதுக்கப்புறம் 4 மணி நேரம், ஒரு நாள், அதுக்கப்புறம் பாஸ்ட் 7 days, 7 நாளுக்குள்ளே சர்ச் பண்ணது. அதுக்கப்புறம் 30 நாளுக்குள்ளே பாஸ்ட் 30 days, 30 நாளுக்குள்ளே சர்ச் பண்ணது. பாஸ்ட் 90 daysக்குள்ளே சர்ச் பண்ணது. அதுக்கப்புறம் 5 years இந்த பீரியடில் கொடுத்துருக்காங்க. நாம் ஒரு பாஸ்ட் 30 days வச்சுக்கலாம், ஒரு மாதம் வச்சுக்கலாம். ஒரு மாதத்தில் 30 daysல பார்த்திங்கன்னா சர்ச் ரிசல்ட்ஸ் பாருங்கள். ஜூன் 11 100% இருந்திருக்கு. அதே மாதிரி 13 பார்த்திங்கன்னா 98%. அதுக்கப்புறம் 17 வர 71 வந்திருக்கு. திருப்பி ஜூன் 20 வரப்போ 80% வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜூலை 3 பார்த்திங்கன்னா 66. அதுக்கப்புறம் ஜூலை 5 75% மறுபடி திருப்பி ஏறிட்டுருக்கு. இது மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து மேலே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். மக்கள் சர்ச் பண்ணுறதை பொறுத்து இருக்கும்.
அதிகமாக சர்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவா, அந்த ரிசல்ட்ஸும் காட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், மெகாலயா, டெல்லி, ஜம்மு காஷ்மீர் சர்ச் பண்ணியிருக்காங்க 77%. அதுக்கப்புறம் ரிலேட்டட் கொரிஸ், மக்கள் இதை கொரோனா வைரஸ் பற்றி ரிலேட்டட் கொரிஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 30% தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து லோ ரிசல்ட்ஸில் இருக்கிறனால நமக்கு இங்கே ஷோ ஆகாது. அதுக்கப்புறம் ரிலேட்டடாக மக்கள் என்ன சர்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு மேக் கொரோனா வைரஸ் வேக்சின் அட் ஹோம் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொரோனா வைரஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட், அதிகமாக மக்கள் வந்து கொரோனா வைரஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஹிந்தியில் சர்ச் பண்ணியிருக்காங்க, நார்த் இந்தியன் சர்ச் பண்ணியிருக்காங்க. அதான் பிரேக் அவுட் வந்திருக்கும். ஒரு லிமிட்டை தாண்டிச்சுன்னா அது பிரேக் அவுட் கொடுத்துருவாங்க, அதிகமாக சர்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் டெல்லி நியூஸ் லாக்டவுன், டெல்லியில் இருக்கவங்க சர்ச் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் கொரிஸ்லாம் வந்துட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ்லாம் நிறைய இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஹெல்த்து இருக்குது. நாம் இதில் வந்து நம்ம ஆல் கேட்டகரிஸ் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன்ஸ், மக்கள் வந்து சர்ச் பண்ண சொல்ல கூகுள் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸில், அதாவது வெப்சைட்ஸ்னால் google.comல போய் சர்ச் பண்ணுறது வெப்சைட்ஸில் வரும். இமேஜ் சர்ச்னால் கூகுள் இமேஜஸில் போய் சர்ச் பண்ணுறது இமேஜ் சர்ச்னு வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா கூகுள் கூகுள் நியூஸில் போய் சர்ச் பண்ணுறது நியூஸ் சர்ச்சில் வரும். அதுக்கப்புறம் கூகுள் ஷாப்பிங் சைட்டில் போய் நம்ம கொரோனா வைரஸ் சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது கூகுள் ஷாப்பிங் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் யூடியூப்பில் மக்கள் என்ன சர்ச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம யூடியூப் கொடுக்குறேன், இந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் வேரி ஆகும். யூடியூப்பில் சர்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிராஃப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. 20 வந்து 64%, கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து கூகுள் தான் உலகத்தில் நம்பர் ஃபஸ்ட்டு சர்ச் என்ஜின். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மக்கள் எதாக இருந்தாலுமே யூடியூப்பில் தான் இப்போ தேட ஆரம்பிச்சிட்டாங்க, கூகுளில் தேடுறதை விட. ஸோ இதிலே ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நம்ம வெப்சைட்ஸே வச்சுக்கலாம். இதுதான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். பார்த்திங்கன்னா மறுபடியும் திருப்பி கீழே சம்திங் வென்ட் ராங்னு வந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்டம் டாபிக்னு வந்துக்கிற டாபிக்ஸில் இப்போ கொரோனா வைரஸோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்கே சர்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர், அதோட டாப்பிக்கை சர்ச் பண்ணியிருக்காங்க. சிம்டம் டாபிக் கிளிக் பண்ணோன்னே சிம்டம் வந்து அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ்லாம் எதோட காமனாக வரும் பார்த்தீங்கன்னா வைரஸ், ஃபீவர்லாம் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸில் வரும். மக்கள் சர்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க கூகுளில். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாண்டிச்சேரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அருணாச்சல் பிரதேஷ், கர்நாடகா, சிக்கிம், தெலுங்கானா. நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 85% சிம்டம்ஸ் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம உள்ளே வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ணணும், ஏதாவது மக்கள் என்ன சர்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் கொரோனா வைரஸ் அதோட என்ன கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கொரோனா வைரஸ்க்கு நம்ம கம்பேரிட்டிவ் என்ன சர்ச் பண்ணலாம்னா ஃப்ளூன்னு சர்ச் பண்ணலாம். ஃப்ளூங்கிறது கம்மியாக சர்ச் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ளூ ஒரு 4 ரிசல்ட்ஸ்லாம் போயிருக்கு. அதிகமாக ஃப்ளூ பற்றி அதிகமாக எதுவும் சர்ச் பண்ணலாம், கொரோனா வைரஸ் தான் சர்ச் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, நம்ம அடிஷ்னலாக நம்ம டெங்கு ஃபீவர் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதிகமாக டெங்கு ஃபீவர் பற்றி அதிகமாக சர்ச் பண்ணல, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது டெங்கு ஃபீவருங்கிறது. ஓகே, கொரோனா வைரஸ், ஃப்ளூ, டெங்கு ஃபீவர் கம்மியாக தான் இருக்குது. சர்ச் ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டெங்கு ப்ரொனன்சியேஷனுங்கிறது சர்ச் பண்ணியிருக்காங்க. மலேரியா சிம்டம்ஸ், டெங்கு டெஸ்ட்டுங்கிறது கம்மியாக சர்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கர்நாடகா வந்து 50% ரிசல்ட்ஸ் இருக்குது. இப்படி தான் நம்ம மக்கள் என்ன சர்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் ட்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ் பீப்புள்ஸ் வந்து எதில் நம்ம லேர்ன் பண்ணிட்டா நம்ம ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப் ப்ளேஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட சைட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம், மக்கள் எது அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணி வாங்குறாங்க அப்படின்ட்டு. ஓகே, இதுக்கு என்ன பண்ணால் நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் கொடுத்துடலாம். ஏன்னா கூகுள் ட்ரெண்ட்ஸ் வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக கிளிக் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ண கொடுக்குறது டைம் ஆச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்தியா சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் பாப்புலராக இருக்கிறது யூஎன் அகாடமி வந்து பாப்புலராக இருக்கும். யூஎன் அகாடமி நம்ம கொடுத்தாச்சு. இது கூட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேடப் நம்ம லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரேஸ் அகாடமி கொடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ 3 கொடுத்தாச்சு. இப்போ அதிகமாக எது யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎன் அகாடமி தான். உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து லாஸ்ட்டு 12 மாதத்தில் யூஎன் அகாடமி தான் அதிகமாக யூசர்ஸ் வர வைக்கப்பட்டிருக்கு. எப்போன்னு நான் கரெக்டாக பாருங்களேன், கரெக்டாக ஆகஸ்ட் 2019 நார்மலாக தான் இருந்திருக்கு. எப்படி அப் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டுருக்கு. கரெக்டாக பார்த்திங்கன்னா February 9, February 16 அப்படின்னு February மந்த்லேருந்து அப்படியே கிரேடப் வந்து அப்படியே February 8 வரைக்குமே யூஎன் அகாடமி அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் February 15 to 21 ரொம்ப கம்மி தான், 38 தான் வந்திருக்கு. கிரேடப்பும் கீழே தான் இறங்கிட்டு இருந்திருக்கு. மார்ச்சில் தான் உங்களுக்கு லாக்டவுன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. March 15 21 பார்த்தீங்கன்னா 38 தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஎன் அகாடமி க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா 75% வந்துருக்கு. அதுக்கப்புறம் 85 நார்மலாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாப்பில் பார்த்திங்கன்னா 100% வரைக்குமே ரீச் பண்ணிடுச்சு யூஎன் அகாடமி. யூஎன் அகாடமியில் தான் நிறைய பேர் வந்து இன்றைக்கி கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க.
ஓகே, இந்த கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் பார்க்கலாம். கிரேடப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் அதிகமாக சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. மற்ற சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎன் அகாடமி தான். ப்ளூ கலருக்கு பார்த்தீங்கன்னா யூஎன் அகாடமின்னு வரும். நீங்கள் மேலே ஓர் பண்ண யூஎன் அகாடமி ப்ளூ கலர், கிரேடப்புங்கிறது ரெட்டு, ரேஸ் அகாடமிங்கிறது 0. இப்போ நான் தமிழ்நாடு பக்கம் நான் ஓர் பண்ணேன் அப்படின்னா 36% தான் யூஎன் அகாடமி படிக்கிறாங்க. 56% பார்த்திங்கன்னா கிரேடப் படிக்கிறாங்க. 8% ரேஸ் அகாடமி வந்து ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா கிரேடப் தான் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நார்த் இந்தியன் சைட்ஸ்லாம் யூஎன் அகாடமி தான் அதிகம் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இப்படி தான் நம்ம அனலைஸ் பண்ணுறாங்க எங்கே அதிகமாக நம்ம சோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டுமே இதில் தான் அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. நாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நம்ம எந்த சைட்டில் நம்ம வாங்கி படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் ஹேண்டில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் அண்ட் சஜஷன்ஸை ரைஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட கமெண்ட் பண்ணலாம். டவுட்ஸ் கேட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக்ப்ளான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.